வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சுரக்காய் கூட்டு பார்க்க போகிறோம். இந்த சுரக்காய் கூட்டை நம்ம சாதத்து கூட, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் இந்த சுரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் பாசிப்பருப்பை எடுத்துக்கிறேன். இதை நல்லா நம்ம தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இந்த கழுவின பாசிப்பருப்போட இன்றைக்கி நான் ஒரு சுரக்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா பெரிய வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்றைக்கி பாதி தக்காளியை நான் எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சுரக்காய் கூட்டுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஏன்னா சுரக்காய் தண்ணிக்காய், அதனால் தண்ணி அதிகமாக விடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு குக்கரில் வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். சுரக்காய் ரெடி ஆகிறதுக்குள்ளே நமக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை எடுத்துக்குவோம். இது 3ஐயும் நம்ம இப்போ அரைச்சி கூட்டில் சேர்க்க போகிறோம். நம்ம டைரெக்டாக நம்ம அரைச்சி கூட சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெயை விட்டு இதை வதக்கிட்டு நம்ம அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், தேங்காய், இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது நல்லா சோம்பு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவோம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் நல்லா தேங்காவை சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு. இப்போ தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கின பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். தேங்காய் நல்லா இப்போ ஆறி வந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம கூட்டு கூட சேர்த்துடலாம். இப்போது நம்ம வேக வச்ச சுரக்காய் பாசிப்பருப்பு நல்லா வெந்து 2 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்து கலந்துருவோம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி இதில் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். தேங்காவை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கூட்டை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம சுரக்காய் கூட்டுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகாவையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச கூட்டில் இதில் சேர்த்து கலந்துருவோம். தாளித்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ சுரக்காய் கூட்டில் நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்ல டேஸ்டியான சுரக்காய் கூட்டு ரொம்ப சுலபமான முறையில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.